கோவை கொடிசியா அரங்கில் நடந்த i3 எக்ஸ்போ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை மாவட்டம் PSG முன்னாள் மாணவர் அமைப்பு சார்பில் கண்டுபிடிப்பாளர்களுக்கு தளம் அமைக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கண்காட்சி i3 எக்ஸ்போ கோவை பீலமேடு அடுத்துள்ள கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் 3 நாட்கள் நடந்தன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 550 கண்டுபிடிப்பாளர்களின் 750 புதிய கண்டுபிடிப்புகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன. வேளாண் துறை, சூரிய ஆற்றல், பொறியியல், உணவு பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த கண்டுபிடிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன. நேஷனல் லெவல்ல 500க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய கண்டுபிடிப்புகளை பார்த்து அதை கமர்ஷியலா கொண்டு போறதுக்கு எப்படி ஒரு கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி முன்னாடி பண்ணதில்லை. நிறைய பேர் இன்னோவேஷன்ஸ் பண்றாங்க. பட் அதை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு கொண்டு போக முடியறதில்லை. அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இளம் தலைமுறை மற்றும் புதிய கண்டுபிடிப்பாளர்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஐடியா இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன் சொல்லிட்டு நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அக்ரிகல்ச்சர், கார்மெண்ட்ஸ், அப்புறம் டெக்ஸ்டைல், ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல நல்ல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அட் லோ காஸ்ட்லயே பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி எக்கனாமிக் லெவல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்காட்சி நிறைவில் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 75,000 ரூபாய், 3ஆம் பரிசு 50,000 ரூபாய் மற்றும் தகுதி பரிசுகள் 10 பேருக்கு தலா 25,000 என மொத்த ரொக்க பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது.